ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. டேய் எங்கடா அவன்? என்னை என்னது இது? டேய் அவன் எங்கன்னு கேட்டேன். என்ன எனக்கு பதில சொல்லு. இது என்ன புதுசா லுங்கி எல்லாம்? என்னை எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அண்ணனுக்கு பியாண்டு அது பிறகு அங்க போறதுக்கு எடுத்துக்கிட்டு வந்த துணி எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டியே போல. திடுத்துப்புன்னு இப்படி மாறி வந்தியல்னா நாங்க ஷாக் ஆயிருவோம் தெரியாதா? பட் இருந்தாலும் அண்ணே நீ லுங்கி கட்டினாலும் எது போட்டாலும் நீ ஹீரோ தான். வாய் மூடாமதான் என்ன நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஆமாண்ணே தெரியாம தான் கேட்க. நிம்மதியா இருக்கிறதுக்காண்டி தானே தியானி வீட்டுக்கு போனேன். அங்க போனதுக்கு பிறகு தொல்லை நம்ம வீட்லயே இருக்குதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேட்க வீட்டுல இருக்கான்னு தானே சொன்னேன். எங்க அச்சனா மக்கா ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஏன் கேக்கேனா விருந்துக்கு சொல்லிட்டு போனியா? இப்படி திடீர்னு வந்திருக்கியலே, அதுவும் வந்ததும் வராததும் அவளை பத்தி கேக்குறியா? அதான் கேட்டேன். பாட்டி நீங்க ஏன் அழுத மாதிரி நிக்குதியா? ஒண்ணும் இல்லப்பா அச்சன தம்பி. இவ என்னமோ கிறுக்கு வேலையை பாத்துக்கிட்டு வந்திருக்கா போலே. அண்ணி ஏன் ஏதாவது பிரச்சனையா? உங்க அம்மா வேற அழுத மாதிரி மூஞ்சி வச்சிருக்காவ. ஆமா மூஞ்சிலே தெரியுது, அழுத மாதிரி தான் இருக்கு. அழுதுகிட்டா வரியா? ஏ ஜெசிகா, ஏ ஜெசிகா, எனத்தையும் பிராட் வேலையை பாத்துக்கிட்டு வந்திருக்கா போலே. அச்சன் வந்துட்டியலா? இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சுட்டேன். அந்த வீட்ல உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. கொசு கடி ஒரு மாதிரி நச நசன் இருக்கே வீடு. இதுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்பயாவது இருட்டுறதுக்கு முந்தி புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டியலே. உங்களை இந்த வீட்டுக்கே வரதுக்கு கூப்பிட்டதுக்காண்டி தான் நாங்க வந்தேன். எனக்கு தெரியாத அர்ஜுன் உங்களை பத்தி. இந்த வீடு பெரிய வீடு, எல்லா வசதியும் உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கு. அந்த வீட்ல ஒரு ஏசியாவது இருக்கா? அப்படி பாலடைஞ்ச வீடு. நீங்க வசதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கே உங்களை வர சொன்னேன். நல்ல எண்ணத்துல உங்களை இங்கே கூப்பிட்டதுக்காண்டி நான் வந்தா என்னைய கட்டவளாக்கி அதான் கூட வச்சிருக்கீங்களே பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒண்ண. என் புருஷனை நீ கூட்டிட்டு போயிருவியான்னு சொல்லிட்டு 4 அரை விட்டுட்டான். அடிப்பாவி, அடிப்பட்ட கோபத்துலதான் இங்க வந்து கத்திக்கிட்டு இருந்தியா? என்னது விருந்துக்குன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போன பயல உன் வீட்டுக்கே வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிடறதுக்காண்டி அங்க போனியா? இது எல்லாம் கிடக்காவ. நல்ல வேலை அர்ஜுன், இப்பயாவது உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுதேன். உங்களால அந்த வீட்டுல 10 நிமிஷம் கூட உறங்க முடியாதுன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. நல்ல வேலை அர்ஜுன், இருட்டுறதுக்கு முந்தி வந்தியா? இது உங்களுக்கு இருட்டினதுக்கு பிறகு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கிடுங்க. இருட்டினதுக்கு பிறகு வெளியெல்லாம் போகக்கூடாது. இனிமே நாளைக்கு காலமா போங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு வீட்டுக்குள்ளேயே உங்களை அடைச்சு வச்சிருப்பாளுவ. அடிச்சு வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுன் நீங்க வந்துட்டியா எனக்கு சந்தோஷம் தான். உங்க கண்ணு முன்னாடி உங்க பொண்டாட்டி என்ன அரைஞ்சாலே, எனக்காண்டி அவளுக்கிட்டே 4 கேள்வி காட்டியால் தான் நல்லா இருக்கும். இந்த அண்ணி நாளோட நிறுத்திட்டாவளா? என்னமோ 4-5 போட்டுக்கலாம்ல. அவ அடிச்சதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆமா அர்ஜுன், என்ன இருந்தாலும் உங்க பொண்டாட்டி தானே. உங்களுக்காண்டி மன்னிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அது இருக்கட்டும். தியா உனக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முந்தி நீ தியாக்கு அம்மாவை பாத்தியா இல்லையா? அர்ஜுன் தம்பி சொல்லு ஜெசிகா. தியா உனக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முந்தி நீ தியாவோட அம்மாவை பாத்தியா இல்லையான்னு கேட்டேன். ஆமா அர்ஜுன் பார்த்தேன். நான் தான் வந்த உடனே உங்ககிட்ட சொன்னனே, நீங்க ரூமுக்குள்ள இருக்குதியா போய் பாருமான்னு என்னை அனுப்பி விட்டதே அது அம்மா தான். உங்ககிட்ட நான் கூட சொன்னனே. என்ன பேசிக்கா உங்களுக்கு என்ன இப்ப? நான் தெரியாம தான் கேட்டேன். அவன் கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு விருந்து காட்டி போயிருக்கான். இது எல்லா வீட்டோலயும் நடக்கேதான். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு 2-3 நாள் பொண்டாட்டி வீட்டுல போய் நின்னுட்டு வருவாவ. இந்த வீட்ல யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கல. நீ அங்க போய் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது, ஏசி வசதி வாய்ப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே வர சொல்லிருக்கான். ஆமா இதெல்லாம் பண்ணதுக்கு நீ யாரு? அவன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு எப்ப தோணுதோ அப்பதான் வருவாவ. தேவையில்லாத வேலையை பார்க்கறதுக்கு நீ யாருன்னு கேட்டேன். உங்களுக்கு தான் வயசாயிட்டுல. வயசு போக உங்களுக்கு எல்லாம் அறிவா மங்கிக்கிட்டே போகுது. வயசானதுக்கு பிறகு அறிவுங்கிறது சுத்தமா இல்ல. வயசான நீங்க எல்லாம் இன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறீங்களோ இல்லனா நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறீங்களோ? உங்களுக்கு அறிவில்லாததுனால நான் என்னத்துக்கு தியா அம்மா வீட்டுக்கு போய் அர்ஜுனை இங்கே வந்துருங்கன்னு சொன்னேன்னு உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதுக்கு அறிவு இருக்கணும். கவின் யார் வீட்டுக்குள்ள வந்து யாருக்கு அறிவு இருக்கான்னு கேட்க வார்த்தை ரொம்ப முக்கியம் ஜெசிகா. கவின யார் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க வீட்டுக்கே வந்து எங்க பாட்டி கிட்ட அறிவு இருக்கான்னு கேட்கறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? யார் வீட்டுக்குள்ள வந்து யார்கிட்ட கேள்வி கேட்கிறது? பொல்ல எல்லாம் தட்டி கையில கொடுத்தாலும் கொடுத்துருவேன். இல்ல கவின ஆயிரம் இருந்தாலும் அவளுக்கு நீ யாரோதான். ஒரு பொம்பளை பிள்ளை எந்த சம்பந்தமும் இல்லாத ஆம்பளை ஒருத்தி கை நீட்டி அடிக்கிறது தப்பு. மொத அடிச்சதுக்கு அவளுக்கிட்ட மன்னிப்பு கேளு. அவிய அறிவை பத்தி உனக்கு இப்ப புரியுதா? இதுதான் அவியா, இதுதான் நீ. உனக்கு இப்ப நீ யாருன்னு புரிஞ்சுதா? யார் அறிவை பத்தி யார் நீ பேசுறது? சின்ன பையன் தானே, படிச்சுக்கிட்டு இருக்க பையன் தானே, கேள்வி கேட்க மாட்டான்னு நினைச்சியா? மொபைல செவிடு திரும்பிறான். என் பாட்டி கிட்ட இனிமே என்னைக்காவது அறிவு இருக்கான்னு கேட்கறதுக்கு முந்தி இந்த அடி உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். இல்லன்னா அப்பப்ப ஞாபகப்படுத்திய மாதிரி இருக்கும். அர்ஜுன் நீங்க தான் நீதி நியாயம் தர்மம் பேசுவீங்களாச்சே. உங்க தம்பி ஒரு வாக்குல என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்க பொண்டாட்டி ஒரு வாக்குல என்னை போட்டு அடிக்கியா? எதுக்கு ஒரு கேள்வி கேட்காம கல் மாதிரி அப்படியே நின்னுகிட்டே இருக்குறியா? சரியா போச்சு, அடுத்த வீட்டு பொண்ணு தானே, அடிச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாவா? இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு
அதான் உன் வாயில இருந்தே நீ யாருன்னு வந்துட்டலாம். அடுத்தவிய வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ணதுக்கு நீ யாருடி முத? அர்ஜுன், நான் என்னைக்குமே இந்த வீடா அடுத்தவிய வீடு மாதிரி பார்க்கவே இல்ல. அடுத்தவிய வீடு மாதிரி நினைச்சிருந்தேன்னா இங்க வந்து போய் இருந்திருக்கவே மாட்டேன். என் வீடு மாதிரி தான் நான் இதை பாக்கேன். என் வீட நான் உரிமை கொண்டாடினா போதும். வெளியில இருந்து வரவ போற வேலை அவ வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ள வந்தா வீட்டுக்காரனுக்கு என்ன மரியாதை? நீங்க வர்றது, கூட்டு சேரது, தேவையில்லாத வேலை பார்க்கறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனா தியா அம்மம்மா எனக்கு அம்மா மாதிரி. அவிய கிட்ட போய் நீ வா போன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசியிருக்க. அட கடவுளே, என்னன்னு சொல்றேன்? தியா மாமா, நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்திய மாதிரி பேசினேனா? எதுக்கு அர்ஜுன் மயக்கிறதுக்காண்டி உங்க பியாத்திய நீங்களும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறீங்க? உனக்கிட்ட தான் நான் சொல்லிட்டேன்ல, என் புருஷனை மயக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்கு. எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அத கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏமா சேசிக்கா, வயசு பொண்ணு பேசிய பேச்சாயிது. எங்க வீட்ல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 3 பொம்பளை பிள்ளைகளோ வளர்ந்துட்டாமா. வயசு பொண்ணு 3 பேர் வளர்ந்த வீடு இது. அஞ்சு, சாரா, துளசின்னு சொல்லிட்டு 3 பேர் வளர்ந்துருக்காங்க. 3 பிள்ளைகளோட ஒரு பிள்ளை கூட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினதே கிடையாது. இது என்ன மயக்கியது கரைக்கியது நல்ல வார்த்தை? வயசு பொண்ணு தானே நீ. ஆம்பளை பையனோட அர்ஜுனன், நிலன், கவினன் சொல்லிட்டு 3 பேர் வளர்ந்துருக்காங்க. 5க்கு புருஷன் வருண், அந்த ஆளையும் சேர்த்துக்கா. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் ஒரு நாள் பேசினதே கிடையாது. வயசு பொண்ணு இப்படி எல்லாம் பேசி நான் இங்கதான் பாக்கேன். அர்ஜுன் ஆளுக்கு பேசியாவ நீங்க பாத்துக்கிட்டே நிக்கிறியா? சம்மந்தப்பட்ட நீங்களே பொறுமையா தானே பேசிக்கிட்டு நிக்கிறியா? நீ என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசினாலே உன்னை என்ன சும்மா விட மாட்டேன். உங்க பியாத்தியா அர்ஜுன மயக்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கியான்னு கேட்டிருக்கேன். அதுக்கே எனக்கு கோவமா தான் வருது. அதை விட என் மாமியாரை பத்தி கூட தப்பா பேசியிருக்கேன். இப்பவும் நான் உன்னை சும்மா விட்டேன்னு வச்சுக்கான். என்னைய மாதிரி ஒரு கேனே இந்த உலகத்துல இருக்க முடியாது. நீ என் மாமியாரை பத்தி என் பொண்டாட்டிய பத்தி பேசினது மாதிரி நான் உன் அம்மாவை பத்தியும் உன் அப்பாவை பத்தியும் பேசினேன்னு வச்சுக்கான். எனக்கு உனக்கு வித்தியாசமே இல்லாம போயிடான். ஏன் அரைஞ்ச மாதிரி பலார்னு உன்னை 4 அடி அடிச்சிடலாம் போலதான் எனக்கு இருக்கு. ஆனா உன்னை அடிக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கு மேலே நான் விட்டு வச்சேன்னு வச்சுக்கான். நான் என் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனே இல்ல. அர்ஜுன், நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? காதலுங்கிறது தானா அழகா வரணும். அது வளைச்சு போடியது மூலமா மயக்கியது மூலமா எல்லாம் வராது. அர்ஜுன், நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த தியா பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க விளையாட்டாதான் சொன்னியா? நீங்க ஒரு விளையாட்டுக்காண்டி பேசுனியா? அவ அப்ப என்ன பண்ணிருக்கான நல்லவண்ணா? இல்ல ஜெசிகா, நான் பிரெக்னண்டா எல்லாம் இல்ல. எங்களுக்குள்ள அப்படி ஒண்ணுமே நடக்கல. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்ல, அவர் சும்மா விளையாடியாருன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணும். அதான் விட்டுக்கிட்டு ஆமா நான் தான் அம்மா, அர்ஜுன் தான் அப்பா. ஐயே, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவளுக்கு வெக்கமா இல்ல? அவ நல்லவளா இருந்திருந்தாள்னா சொல்லிருக்கனா? உனக்கிட்ட எதுக்கு சொல்லணும்னு கேட்க. நீ யாரு முத? உனக்கிட்ட எதுக்கு அவ சொல்லணும்? ஏன் பொண்டாட்டி நான் என்ன சொல்லியனோ அததான் கேப்பா. ஏன் பேச்சு கேட்டா அவன் நடந்துக்கிட்டான். அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க. ஏன் உனக்கு தெரியாதா? பொண்டாட்டிங்கிறவ புருஷன் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லதான். அர்ஜுன், நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க. அவ நிலனை காதலிச்சவா. இப்போ அவ ஏன் பொண்டாட்டி ஜெசிகா, அதை மறந்துடாத. அவ பாஸ்ட பத்தி பேசுறதுக்கு இங்க எவளுக்கும் உரிமை இல்ல. என்ன நீங்க ஆளாளுக்கு பேசிட்டே இருப்பியா, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் நினைச்சீங்களோ? என் பிள்ளை காதலிச்சுட்டு என் பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கியா? இதெல்லாம் எதுக்கு நீங்க பேசுதியா? இதெல்லாம் பேசுறதுக்கு இங்க எவளுக்கும் உரிமை இல்ல. அவளை கல்யாணம் பண்ணவே நான் அவளை பத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அது பிறகு ஜெசிகா, இது என் வீடு. இவதான் என் பொண்டாட்டி. இவ என் பொண்டாட்டியா இருக்கும்போது அவ வீட்டுல நான் 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல எத்தனை நாள் வேணாலும் போய் தங்குவேன். அதை யாருக்கு நான் கணக்கு கொடுக்கறேன்னு எந்த தேவையும் இல்ல. அவளுக்கிட்ட மன்னிப்பு கேளு. அர்ஜுன், நான் எந்த மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்ப மன்னிச்சிருங்க. பரவாயில்லமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வரைக்கும் உன்னை நான் உள்ள விட்டதுக்கு காரணம் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு ஹாஸ்டல்லே வளர்ந்து கஷ்டப்படியா, சொந்த பந்தம் சொல்லிட்டு யாரும் இல்ல. இங்க அப்பப்ப வந்து இருந்து பேசிக்கிட்டு போனால்னா அவளுக்கும் சொந்த பந்தம் இருக்க மாதிரி நினைப்பு இருக்குமே. அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத பாசம் இங்க வரதுனாலயாவது கொஞ்சம் கிடைக்குதுன்னா கிடைச்சிக்கிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருந்தேன். ஆனா ஜெசிகா, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னைய பாவம் பார்த்தா நீ விஷ பாம்பு. என்னமோ உன்னை உள்ள விட்டு வச்சேன்னு வச்சுக்கான். ஏன் சம்பந்தப்பட்டவியா? என் பொண்டாட்டி சம்பந்தப்பட்டவியா? யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. பாம்புக்கு வீட்லயே பாலை ஊத்தி வளர்க்கியது எவ்வளவு பெரிய முட்டாள்தானு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நமக்கு நாமளே விரிக்கிற வலை. இது வரைக்கும் எனக்குன்னு இருந்தது சாரா மட்டும் தான். இப்ப என்னை நம்பி ஒரு பொண்ணை வந்திருக்கான். என்னையும் உன்னை பாவம் பார்த்தேன்னு வச்சுக்கான். நீ ஏன் வாழ்க்கையில தான் விளையாடிக்கிட்டு இருப்ப. அர்ஜுன், அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நானும் அதான் சொல்லலாம். பாம்புக்கு வீட்லயே பாலை ஊத்தி வளர்த்தேன்னு வச்சுக்கான். நான் தான் முட்டாள். இது ஏன் வீடு, இங்க யார் இருக்கணும் இங்க யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப சொல்றேன் ஜெசிகா, இந்த செகண்ட்ல இருந்து இந்த வீட்டுல உனக்கு எந்த இடமும் இல்ல, எந்த உரிமையும் இல்ல. வெளியே போ. அர்ஜுன், நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே என்ன இவளெல்லாம் சும்மா அனுப்பிய? 4 அரை விட்டு அனுப்பு. அப்பதான் இவள மாதிரிப்பட்ட வேலைக்கெல்லாம் புத்தி வரான். அம்மா அப்பாவோட வேல்யூவும் இவளுக்கு புரியாது, பாட்டி தாத்தா மாரோளுக்கு வேல்யூவும் இவளுக்கு புரியாது. புரியாததுனாலதான் இப்படி மரியாதை இல்லாம நடந்துகிட்டு இருக்கான். தியானி வந்ததுல இருந்து நான் கூட உங்க ரூம் பக்கம் வந்தது இல்ல. அப்பப்ப ரூம் பக்கத்துல வந்து ஒட்டு கேக்கியது. என்னமோ இவ மாமியார் வீட்டுக்குள்ள போற மாதிரி பப்பரப்பான் போறது. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா இவளுக்கு என்ன? இவ என்னத்துக்கு அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா? கல்யாணம் ஆனவே என்ன வேணாலும் பண்ணுவாவ. இவ என்னத்துக்கு அதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா? 4 அரை விட்டு அனுப்பு. இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. வீட்டுலதான் தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல.
இவ்வளவு அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. ஆனா அடிக்கிறதுக்கு கூட கை வாங்குறதுக்கு நான் விரும்பல. அந்த அளவுக்கு இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அர்ஜுன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்குன்னு யாருமே இல்ல. இங்க வரச்சுல சாரா, அதுக்கப்புறம் வேண்டி இவளு கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கச்சுலதான் எனக்குன்னு சொந்தக்காரவே இருக்க மாதிரி சந்தோஷமா தோணும். அப்படிதான் ஜெசிகா நானும் உள்ள விட்டேன். ஆனா உனக்கு தான் அதை பயன்படுத்த தெரியல கண்டியா. இப்ப சொல்றேன், இனிமே இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்ல. இனிமே உனக்கு இங்க எந்த உரிமையும் இல்ல. வெளியே போடி. வேண்டாம் அர்ஜுன், நான் தான் மதிப்பு கேட்டுட்டேன். எப்ப பார்த்தாலும் ஹாஸ்டலே வளர்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு உங்க வீட்டுக்கு அப்பப்ப வரதான் ஒரு சந்தோஷம். நீ வெளியே போன துரத்தாதுங்க அர்ஜுன். என் வீட்டுக்குள்ள உனக்கு இனிமே இடம் இல்ல. தியா, பாத்துக்கிட்டே இருக்க, எனக்கு நீ யாருமே இல்ல. உனக்காவது அம்மா இருக்காவல, அவர்கிட்ட சொல்லி புரிய வைத்தியா. அர்ஜுன், அவதான் மன்னிப்பு கேட்டுட்டாள. அர்ஜுன், அம்மாவை பேசுனது தப்புதான், அதுக்குதான் மன்னிப்பு கேட்டுட்டாளே. அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா வீட்டுக்கு வரப்படாதுன்னு? இங்க நீ புருஷனா நான் புருஷனா? இல்லங்க, அவளுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியலாம். வந்துட்டு போய் இருக்கச்சுலாம் அவளுக்கும் சொந்தக்காரவியெல்லாம் இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது கண்டியலாம். அதுக்காண்டியாவது மன்னிக்கலாமே. கொஞ்சம் பயம் முடியா? நீ பொண்டாட்டியா மட்டும் இருந்தா போதும், புருஷன் அவனே நினைக்காத. ஏன்டா அர்ஜுன், தயவு செஞ்சு என்னைய வெளியே மட்டும் துரத்திடாதுங்க. உனக்கு இனிமே என் வீட்டுக்குள்ள எந்த இடமும் இல்ல. என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது இன்னைக்குதான் கடைசி நாள். இன்னையில இருந்து நீ என் வீட்டுக்கு வரவே கூடாது. வெளியே போன்னு சொல்லிடல. மாமா, அதான் உங்ககிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அர்ஜுன் தம்பி, அவிய இல்ல, யார் சொன்னாலும் என் முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல. உன்னை இன்னமும் உள்ள விட்டேன், என் வாழ்க்கையை தான் அழிக்கிறதுக்கு பாப்ப. இப்ப நீயா வெளியே போறியா, இல்லன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா இருக்கும். இல்ல அர்ஜுன், நான் போக மாட்டேன். எனக்கு உங்களே இந்த வீடியோ விட்டா யாருமே இல்ல. இப்ப நீயா இந்த வீட்டை விட்டு வெளியே போவேலன்னு வச்சுக்கோ, உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட வேண்டியதா இருக்கும். போன்னு சொல்றேன்ல. அர்ஜுன், போ, இல்ல சம்பவம் வேற மாதிரி போவோம். போயிட்டேன், கிளம்பிட்டேன் அர்ஜுன். மறந்துடாதான், என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்ச மொபைல உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். டேக்காவின என்ன, நீ இல்லனால நான் பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. தங்காண்டி, வா ஜெசிகா, வெளியே தானே போற, நானும் உனக்கு கூட வரேன். ஆமா, அவ மாமியார் வீட்டுக்கு போறா, இவ அனுப்பி வைக்கிறதுக்கு போறா. ஏமா சேசிகா, இனிமையாவது கொஞ்சமாவது மூளை இருக்கு வீல கூட சேரு. மூளை இல்லாத வீல கூட சேர்ந்தேனா உனக்கு இதுதான் நிலைமை. மேரியவியலை, அவ பேசினதுக்கு உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறியோம். வயசுக்கு மரியாதை தராதது பெரிய தப்பு. இப்ப அர்ஜுன் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் சரியான முடிவு. அவ பண்ண தப்புக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறியோம். அவளும் தியா மாதிரி தான் எனக்கு தாய் தகப்ப இல்லாம அன்பு பாசம் ஒண்ணுமே கிடைக்காம வளர்ந்த பொண்ணு. அர்ஜுன் தம்பி, எனக்கிட்ட அவ அப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே வரப்படாதுன்னு சொன்னதெல்லாம் எனக்கு சரின்னு படையல. ஏன்னா அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லையே, கவனிக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல. இப்ப நான் எடுத்திருக்க முடிவுனால அவ வாழ்க்கையும் சரியாவதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பாம அப்படியே விட்டுருங்க. அது பிறகு அர்ஜுன் தம்பி, இனிமே நீங்க அங்க வர வேண்டாம், இங்கே தங்கிக்கிடுங்க. இது என்ன பாட்டி, அண்ணனா அண்ணியா அங்க விருந்துக்காண்டி தானே வந்திருந்தாவ. ஜெசிகா மேல உள்ள கோவத்துல ஜெசிகாட கேள்வி கேட்கறதுக்கு இங்க வந்திருப்பாவ. 2 நாள் தங்கத்துக்கு வந்தவியலா இனிமே வர வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இல்ல தம்பி, அங்க வசதி வாய்ப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணு ஜெசிகா சொன்னது சரிதான். வீடு ஒழுவுனால நாங்க முன்னமே அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அது எங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஆனா பெரிய வீட்டுல வளர்ந்துகிட்டு ஏசி இல்லாம அர்ஜுன் தம்பி உறங்கிக்கிடவே மாட்டாரு. அங்க வந்து கட்டப்படப்படாதலாம். என்ன பேசுதியா நீங்க? கல்யாண வாழ்க்கை கணவன் மட்டும் மனைவி மட்டும் சம்பந்தப்பட்டது வாழ்க்கை இல்ல, 2 பேருமே சம்பந்தப்பட்டதுதான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய வசதியான வீட்டுல இருக்காவலாங்கிறது முக்கியம் இல்ல, ஒன்னா சேர்ந்து அன்பான இடத்துல இருக்கணுமா, அதுதான் முக்கியம். 2 நாள் அங்க தங்கறதுக்காண்டி தானே அவன் பியாரே அவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் 2 நாள் தங்கிக்கிட்டே வரட்டும். கவினு, சாரா இல்லையா? இங்க இவ்வளவு பிரச்சனை போனதுக்கு பிறகு கூட சாரா வெளியே காணவே இல்ல. அண்ணே, நியூ இயர் வர போகுது கண்டியா, சர்ச்சில் ஏதோ ப்ரோக்ராம் நடத்தியாவ போல, குழந்தைகளுக்கு டான்ஸ் படிச்சு கொடுக்கறதுக்கு போயிருக்கான். என்கிட்ட சொல்லவே இல்ல எப்ப வருவான். போதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் போன் பண்ணி கூப்பிட்டுருப்பாவ போல. நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். வரதுக்கு 7 மணி 7:30 ஆகும்னு நினைக்கேன். ஓ, 7:30 ஆகுமா? சரி, நானே அவளுக்கு போன் பண்ணி முடிஞ்சதான் எனக்கு போன் பண்ண சொல்லி நானே போய் கூட்டிட்டு வந்துடலாம். என்ன, நீ அண்ணி வீட்டுக்கு தானே போயிருக்க, அங்க சந்தோஷமா இரு. நீங்க இல்லன்னா நிலநலனுக்கு பொறுப்புல தானே சாரா விட்டுட்டு போயிருப்பேன். நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சதை போன் பண்ண நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதனால நீ கவலைப்படாம இரு. ஆமா, அதான் அந்த சேசிக்காவை வீட்டை விட்டு துரத்திட்டேலாம். இனிமே அவளால உங்க 2 பேருக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ஆமா. என்ன தம்பி? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என் ரூம் வரைக்கும் வரலாம். அம்மாட்ட என்ன பேசணும் இவருக்கு? என்ன பேசணும் தம்பி? கொஞ்சம் ரூம் வரைக்கும் வரலாம். சரி தம்பி. தியா, அம்மாவை இதுக்கு ரூமுக்கு கூப்பிடியாரு? ஏய், உன்னையதான் கூப்பிடுறேன். காஃபி போட்டு எடுத்து ரூமுக்கு கொண்டு வா. காஃபியா? இப்பவா? ஆமா, புறம் நம்ம வீட்டுக்கும் அம்மா வந்திருக்காவெல்லாம், அதையெல்லாம் கவனிக்கிறது நம்ம பொறுப்பு. காஃபி கூட கொடுக்காம அனுப்புனா நல்லாவா இருக்கான். நீ போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா மேல ரூமுக்கு. இல்ல கிளம்பிய நேரத்துல நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இப்ப நானும் உங்க கூட ரூமுக்கு வரேனே. நீ காஃபி போட்டு முடிக்கிற வரைக்கும் நாங்க மேல ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ காஃபி போட்டு எடுத்துட்டு வந்ததான் வீட்டுக்கு கிளம்பலாம். நீங்க வாங்கம்மா. சரி கண்ணா. இந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளு. வீட்டுக்கு போனா அந்த ரூம்லயே நான் சுத்திக்கிட்டு கிடப்பேன், அம்மா கிச்சன்லயே சுத்திக்கிட்டு கிடப்பாவ. அங்க போய் இவருக்கு அம்மா கிட்ட தனியா பேசுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு
என்ன இங்க காஃபி போட வச்சுக்கிட்டு அவிய தனியா பேசுறதுக்கு போயிருக்காவ. இவர் தனியா கூட்டிட்டு போறதுல என்னென்னமோ இருக்கு. அத நான் கேட்டப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வச்சு காஃபி போடுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுருக்காரு. ஐயோ என்ன பேசிக்கிட்டியாவன்னு தெரியலையே. சாரா மட்டும் இருந்திருந்தாள்னா காஃபி அவளுக்கிட்ட போட சொல்லிட்டு இது என்ன பேசியாவன்னு நம்ம கேட்கலாம். என்ன பேசுவாவ? உட்காருங்கம்மா. அர்ஜுன் தம்பி, என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? அம்மா என்னைய மன்னிச்சிருங்க. என்னைக்கு தியாவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தனோ அன்னைக்கு தியா இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு ஜெசிகா இங்க வரத நான் ஸ்டாப் பண்ணிருக்கணும். அவ பழசையெல்லாம் மறந்து மனசு மாறினதுக்கு அப்புறம் எங்க ஊழியத்துல கூட ஒரு நியாயம் இருக்கு. மனசு மாறாம அவ அதே நினைப்புல இங்க வந்துகிட்டு இருந்தாலே அப்பயே நான் அவ இங்க வரதை தடுத்திருக்கணும். நான் பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்க. ஒன்னும் இல்ல தம்பி, விடுங்க. அவ பேசுனதுல என்ன இருக்கு? அவ சொன்ன மாதிரியே என்னைக்கு போறோமோ நாளைக்கு போறோமோ ஆண்டவன் கூப்பிடும் போது பெய்தானே ஆகணும். அவ என்னைய பேசுனதுல எல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல தம்பி, அதனால அதை விடுங்க. அம்மா எனக்கு புரியுது. இந்த 2 மணி நேரத்துல உங்க மனசு எதை பத்தி அதிகமா நினைச்சிருக்கோம், எதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பியா, எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க பயப்படிய மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்காது. நீங்க பயப்படிய மாதிரி நான் எப்போ நடந்துக்க மாட்டேமா, இது சத்தியம். எனக்கு புரியலப்பா. சின்ன வயசுலயே அம்மாக்கு அந்த ஆள் பண்ண துரோகத்தை பார்த்து வளர்ந்த வேணாம். அதுதான் தியா அம்மாக்கு நடந்தது. நானா இருக்கட்டும் உங்க பேத்தியா இருக்கட்டும், நாங்க 2 பேருமே அம்மாவை ஒரே மாதிரிப்பட்ட துரோகிங்களாலதான் இழந்தோம். இந்த 2 மணி நேரம், அதாவது ஜெசிகா உங்ககிட்ட வந்து பேசினதுல இருந்து கண்டிப்பா உங்களை மதிக்காம பேசினதை பத்தி நீங்க வருத்தப்பட்டிருக்கவே மாட்டியா. உங்களை மரியாதை இல்லாம பேசினாலே அதை பத்தி எல்லாம் நீங்க பெருசா எடுத்திருக்கவே மாட்டியா. நான் ஜெசிகாவை கண்டிச்சது என் தியாக்காக தான். அவளுக்காக தான் இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்திருக்கேன். அதே டைம்ல உங்க பயத்தையும் நான் நீக்கணும்ல, அதுவும் எனக்கு இருக்க முக்கியமான பொறுப்பு தான். நீங்க என்ன சொல்லத்தியானே எனக்கு புரியல அர்ஜுன் தம்பி. எந்த காலத்திலயும் எந்த சூழ்நிலையிலயும் உங்க மருமக உங்க பொண்ணுக்கு பண்ண துரோகம், என்ன பெத்தவரை என் அம்மாக்கு பண்ண துரோகம், இத நான் எப்பவும் உங்க பேத்திக்கு என் பொண்டாட்டிக்கு பண்ண மாட்டேமா, இது சத்தியம். என் லைஃப்ல உங்க பேத்தியை தவிர இன்னொரு பொண்ணுக்கு எப்பவும் இடம் இல்ல. என் வாழ்க்கையில முதலும் சரி கடைசியும் சரி ஒரே ஒரு பொண்ணு அது தியா மட்டும்தான். இதை யாராலையும் எப்பவும் மாத்தி அமைக்க முடியாது. ஏன் ஜெசிகாவாலையும் தான். ஒரு வேளை உங்க பேத்திக்கு என்ன பிடிக்காம அவளுக்கு வேற வாழ்க்கை வாழணும்னு பிடிச்சிருந்தா அவ தாராளமா போட்டும், அதை நான் தடுக்க மாட்டேன். அது அவ விருப்பம். ஆனா என் வாழ்க்கையில எனக்கு ஒய்ஃப்னா உங்க தியா தான். நான் எப்பவும் எந்த சூழ்நிலையிலயும் என்ன பெத்தவர மாதிரியும் இல்லனா தியாவை பெத்தவர மாதிரியும் என் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ண மாட்டேமா, எந்த காலத்திலயும் பண்ண மாட்டேன். என்னம்மா நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கிறியா? நீங்க என்ன நம்பன கண்டியலாம். உங்க பொண்ணு வாழ்க்கை மாதிரி உங்க பேத்தி வாழ்க்கை அமைச்சிடாத. உங்க பொண்ணுக்கு உங்க மருமக பண்ண துரோகத்தை மாதிரி உங்க பேத்திக்கு நான் எப்பவும் அப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன். எனக்கு இது போதும் தம்பி. நீங்க சொன்னது உள்ளதுதான் தம்பி. இந்த 2 மணி நேரத்துல அந்த பொண்ணு என்னைய மரியாதை இல்லாம பேசுனதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படவே இல்ல. என் பேத்தியை பத்தி மட்டும் தான் நான் கவலைப்பட்டேன். என் பொண்ணுக்கு அமைஞ்ச அதே வாழ்க்கைய மாதிரி என் பேத்திக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிருமோ, என் பொண்ணு கஷ்டப்பட்ட மாதிரி என் பேத்தியா அதே துரோகத்தை அனுபவிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு தான் பயந்தேன். நான் நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறேன். எப்பவும் என் பேத்தியை கை விட்டுற மாட்டியான்னு நான் நம்புறேன். இது போதுமா எனக்கு? அதே நேரத்துல என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன பெத்தவரு தியாவை பெத்தவரு இவ 2 பேரும் பண்ண தப்பா, இவ 2 பேரும் பண்ண துரோகத்தை நான் என் பொண்டாட்டிக்கு பண்ண மாட்டேன்னா, ஆனா உங்க பேத்தி என் தம்பிக்கு பண்ண துரோகத்தையும் என்னால மன்னிக்க முடியாது. அதை மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நான் நல்லவனா இல்ல. இத்தனை வருஷத்துக்கு பிறகு என்ன பெத்தவனையே என்னால என்ன மன்னிக்க முடியல. தியா பண்ண ஒரே தப்பு அவன் இறந்தது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அடுத்த வாழ்க்கைக்கு தயாரானதான். அப்பனா அவளுக்கு நிலனுக்கு மேல உண்மையான காதல் இல்லையே, அவனுக்கிட்ட நடிச்சு துரோகம் பண்ணிட்டு தானே இருந்திருக்கான். அதை என்னால எப்பவும் மன்னிக்க முடியாது. என் தம்பிக்கு உங்க பேத்தி பண்ண துரோகத்தை என்னால எப்பவும் மன்னிக்க முடியாது. ஆனா கண்டிப்பா அது கோபமா வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அந்த கோபத்தை சகிச்சுக்கிட்டு உங்க பேத்தியால என் கூட வாழ முடியும்னா அவ கூட ஒன்னா வாழறதுக்கும் நான் ரெடி தான். அதே டைம்ல அவ என் தம்பிக்கு பண்ண துரோகத்தையும் என்னால எப்பவும் மன்னிக்க முடியாது. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்கு எந்த சிச்சுவேஷன்ல எப்பவும் அவளுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கறது மட்டும்தான். ஆனா எனக்குள்ள இருக்க கோபம் என்னமோ அப்படியேதான் இருக்கு. அர்ஜுன் தம்பி, என்னமா? குடிகாரனை கூட அனுசரிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணால வாழ முடியும். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தா மட்டும் எந்த பொண்ணாலையும் தாங்கிக்கிடவே முடியாது. எனக்கு இது போதும்பா. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். என்ன சந்தோஷம் அம்மா? சரிம்மா, இனிமே உங்க வீட்டுக்கே போயிடலாம். நான் அங்க தங்கியதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்காம எல்லாம் இல்லையே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லப்பா. அந்த வீடு சின்ன வீடு தான். ஆனா அந்த வீடு அதை சுத்தி இருக்கேனெல்லாம் எல்லாமே என் பேத்திக்கு தான். என் பேத்திக்கு உரிமையானது என் பேத்தி புருஷன் உங்களுக்கு தான். உங்க வீட்டுல நீங்க எப்ப வேணாலும் வாங்க, எப்ப வேணாலும் போலாம். சரிம்மா, ரோஸ் அவி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு நிக்காவன்னு நினைக்கேன். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. ஆமாமா ஆமாமா. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? காது கிட்ட வந்து கத்திய. உங்களுக்கு முத அறிவு இருக்கா இல்லையா? என்ன பேசிக்கிட்டியா? அதுவா, இரு ஒரு நிமிஷம் வரேன். போலாம் வா. அவிதான் கீழே போயிட்டா வரலாம். என்ன பேசிக்கிட்டியா? அதுவா, அத பத்தி தான் கேட்டேன். தளபதி ஆடியோ லான்ச்ல பேசின கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்ன கதை? கதையை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அம்மா, தளபதி ஆடியோ லான்ச்ல என்ன கதை சொன்னாரு? அது ஒரு பெரிய கதை. பரவாயில்ல,
பரவாயில்ல, நீங்க கதை சொன்னதுக்கு பிறவே நம்ம போலாம். உனக்கு இப்ப கதை வேணுமா இல்லனா நாங்க டிஸ்கஸ் பண்ணது வேணுமா? நீங்க டிஸ்கஸ் பண்ணாதான் எனக்கு வேணும். நீங்க தானே சொல்லுதியா தளபதி ஆடியோ லான்ச்ல பேசின கதையை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அப்ப கதை தான் வேணும். ஓ, கதை தான் வேணுமா? ஆமா, நீங்க டிஸ்கஸ் பண்ண மேட்டர் தெரியாம நான் இங்க இருந்து வர மாட்டேன். அதாவது ஒரு ஆட்டோக்காரர் ம், ஒரு கர்ப்பிணி பெண்ண ஆட்டோல ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சரி. அந்த நேரத்துல பயங்கரமா பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த ஆட்டோக்காரர் கிட்ட ஒரு கொடை இருந்திருக்கு. அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொடுத்திருக்காரு. சரி. கொடை வாங்கிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க, அண்ணா இந்த கொடையை நாங்க எப்படி உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுன்னு கேட்டிருக்காவ. அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்லிருக்காரு? இந்த கொடையை வேற யாருக்காவது தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுமான்னு சொல்லியிருக்காரு. ம், அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிடல் உங்க ஹாஸ்பிடல் தானே, அதுதானே நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா? எனக்கு தெரியும். எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சேனா? இப்ப கதை வேணுமா இல்லன்னா கிளம்பலாமா? வேணும் வேணும். அந்த கர்ப்பிணி பொண்ண கொடை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போறாவ. அங்க போகும்போது ஒரு பெரியவர் மழை பார்த்து பயந்து போய் அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஒதுக்கி நின்றுருக்காரு. இந்த கர்ப்பிணி பொண்ணு அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்திருக்க. அந்த பெரியவரை அந்த கர்ப்பிணி பொண்ணு கேட்ட மாதிரியே, சரிமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த கொடையை எப்படி நான் உனக்கு திருப்பி கொடுக்கறதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி பதில் சொல்லிருக்கு, தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெரியவரன் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் வருது, பஸ்ல ஏற போறாரு. அங்க ஒரு பூக்காராமா பூவை வச்சுக்கிட்டு அப்படியே அட்டையை புடிச்சிட்டு மழை நனைஞ்சிட கூடாது நிக்காங்களாம். பெரியவர் அந்த அம்மா கிட்ட கொடையை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பஸ் ஏறி போயிட்டாராம். பூக்காராமாவும் சந்தோஷமா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராவலாம். வீட்டு பக்கத்துல வரச்சுல ஒரு ஸ்கூல் பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கான். இவங்களாம் அந்த கொடைய அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து மழையில நனையாம பத்திரமா வீட்டுக்கு போமான்னு சொல்லிக்கிட்டு கொடையை கொடுத்துருக்காவ. அந்த பொண்ணு அந்த அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு அந்த கொடையை புடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்துல வரும்போது அந்த பொண்ணுக்கு அப்பா, பொண்ணு மழையில நனைஞ்சிட்டு வருவாளே எப்படி வருவான்னு சொல்லிக்கிட்டு பதட்டத்தோட காத்துட்டு நின்றுருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா வேற யாரும் இல்லையா, கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடையை கொடுத்து ஒரு ஆட்டோக்காரர் ஹெல்ப் பண்ணாருலாம், அவர் தான் இந்த பொண்ணோட அப்பாவாம். ஓ, இந்த கதையோட மாரல் என்ன? என்ன? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணோம்னா லைஃப் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இன்ட்ரெஸ்டா இருக்கும். வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நம்ம படகு கொடுத்து ஹெல்ப் பண்ணோம்னு வச்சுக்கலாம், பாலைவனத்துல நம்ம தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிக்குமா. ஓ, இப்ப போமா? மேல சொல்லுங்க. ஏடி நான் என்ன கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கதை தானே சொல்லிக்கிட்டு இருக்குதியா? அப்படியா? ஆமா, இந்த கதையில எங்க அம்மா அவன் நீங்கள என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா? தண்ணில யார் தவிச்சுக்கிட்டு இருக்கா, படகை யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். போமா? ஃப்ராடு அம்மா கிட்ட வேற என்னமோ இந்த ஆளு பேசிட்டு இருந்திருக்கேன். சம்பந்தமே இல்லாம கதையை சொல்லி என்னையும் குழப்பி விட்டுட்டாரு. அர்ஜுன், என்னடி? நம்மள குழப்பதுக்காண்டி தான் இந்த ஆளு சம்பந்தமே இல்லாத கதையெல்லாம் சொன்னாரு. என்னமா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியான்னு கேட்டா நம்மளதான் பைத்தியாக்கம். வா. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க தளபதி தானா? நானும் தான். ஆமா தாயே, ரொம்ப சந்தோஷம், வா போலாம். இருங்க, இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும். என்னடி உன் பிரச்சனை? கவிதை நேற்றுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான், ஜனவரி மாசத்துல நிறைய நல்ல நாள்லாம் வருது, அதுல முக்கியமா உங்களுக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா. ஆமா, உங்க பர்த்டே என்னைக்கு? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறியா? இல்ல, ஒருவேளை உங்களுக்கு 2ஆம் தேதி பிறந்த நாள்னா நான் 3ஆம் தேதி விஷ் பண்ணா அது நல்லா இருக்காது கண்டியலாம். அன்னைக்கே விஷ் பண்ணிட்டா நல்லா இருக்கலாம், அதான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். சொல்லுங்களேன். முடிஞ்சா நீயே கண்டுபிடி. ஆமா, கண்டுபிடிக்காத, எங்களுக்கு வேற வேலை இல்ல கண்டியலாம். ஒரே ரூம்ல இருக்கோம், தெரிஞ்சா அந்த நாள் விஷ் பண்ணலாமே சொல்லிட்டு கேட்டா ரொம்ப தான் பில்டப் பண்ணியாரு. இப்ப வர போறியா இல்லனா நடந்தே வரியா? காஃபி? என்ன? இல்லங்க, காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வர சொன்னியலாம். காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு, அம்மா குடிச்சதுக்கு பிறகு போலாம். முட்டாள் அறிவு கட்டவில்லை, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஏன்? அவிய வீட்டுக்கு தான் நம்ம விருந்துக்கு போயிருக்கோம். 2 நாளா சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே உங்க அம்மா வீட்டுல இருந்து தான். நீ என்னடா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்க? அர்ஜுன், நீங்க தானே காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னியா? நான் சொன்னா உடனே செஞ்சிருவியா? யோசிக்கிறதுக்கெல்லாம் மூளை இல்லையா உனக்கு? அவனா என்ன ரொம்ப படுத்துறடா நீ. இப்ப காஃபி? கீழே கவின் இருப்பான்ல, கவினுக்கு தானே உன் காஃபி ரொம்ப பிடிக்கும், அவனுக்கே கொடுத்துட்டு வா. கவினுக்கு மட்டும் தான் பிடிக்குமா, உங்களுக்கு பிடிக்காதா? நீ போட்ட காஃபி எல்லாம் மனுஷன் குடிப்பானா? பிடிக்காததுனாலதான் சாரா கிட்ட இனிமே டெய்லி தியாவே காஃபி போட்டுட்டேன், அவளே காஃபி போட்டுட்டு நீ போட வேண்டாம்னு சொன்னியலா? அதே என் தங்கச்சி வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணதுக்காண்டி சொன்னேன். நீ போடுற காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லல. ஆள பாரு, வா. போட்டா? என்னது போடாவா? போடா இல்லங்க, போங்கன்னு சொன்னேன். போங்க அப்படின்னு சொல்லச்சுலாம் தொண்டை வலி வந்துதான், அதான் போல தொடங்கி டால முடிச்சிட்டேன். போங்கங்கிறது தாங்க உங்களுக்கு போடான்னு கேட்டிருக்கான். கேக்கம், எனக்கு காது தெரியல கண்டியா, வா. சரியான ஹிட்லர். கார்த்திக், என்னமா? என்னமோ 15 நாள் கிட்ட தான் இருக்கேன்,
எதுக்குமா? அதான் கார்த்திக், உனக்கும் பவிக்கும் விவாகரத்துக்கு. இந்த 6 மாசத்துல நாங்க எல்லாருமே உங்க 2 பேருக்கு மனசு மாறோம். நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வியான்னு நினைச்சோம், நம்பினோம். 6 மாசம் என்னமோ 15 நாளையில முடிய போகுது. ஆனால உன் மனசு மாறல, பவி மனசு மாறல. இல்லாத என் மனசு எப்பவும் மாறிட்டேன். ஆனா உங்க பையனுக்கு தான் என்ன பிடிக்கல. பிடிக்காதவர்கிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்காண்டி அவர் என்ன கூட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு தேவையில்லை. இப்படி நாளையில உங்க மனசு மாறாதது இந்த 15 நாளையில மாறேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல கார்த்திக். நான் அமைச்சு கொடுத்தது எல்லாமே உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். நான் அமைச்சு கொடுத்தது எல்லாமே நீ ஏத்துப்ப, எல்லாமே உனக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டேன். நீ வளர்ந்துட்டேங்கிறத மறந்து உன்னை என்னமோ சின்ன பிள்ளையாவே நினைச்சுக்கிட்டு இந்த அம்மாக்கு பிடிச்சதா உன் கையில கொடுத்துட்டேன். நம்பினேன் கார்த்திக், இந்த அம்மாக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கும், இந்த அம்மாக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு பிடிக்கும்னு நம்பினேன். என்னையா இருக்கட்டும், பவியோட அம்மா அப்பாவையா இருக்கட்டும், நீங்க 2 பேருமே ஏமாத்திட்டியா. இது வரைக்கும் மாறாதது இந்த 15 நாளையில மாறேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இழந்துட்டேன். வந்தனாக்கு பிடிச்சதுதான் கார்த்திக்கும் பிடிக்கான்னு நினைச்சேன். ஆனா இந்த வந்தனாக்கு பிடிச்சது கார்த்திக்கு பிடிக்கல. அம்மா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போவான் அப்பப்ப. இத பத்தி எல்லாம் என்னத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்குதியா யோசிச்சு? கார்த்திக், நான் யாரும் இல்ல, நான் உனக்கு அம்மா. என்னமோ 15 நாளையில உன் வாழ்க்கை எப்படி திசை மாறி போகுதுன்னு எனக்கு தெரியல. அத நினைக்கச்சுல எனக்கு வருத்தம் இருக்காதா? இருக்கதான் செய்யும். ஒரு நாளாவது அவளுக்கிட்ட சிரிச்சு பேசிருப்பியா நீ? அம்மா, எனக்கு தூக்கமா வருது. அதான் என்னமோ 15 நாள் இருக்கலாம். 5 மாசமா என்னமோ 15 நாளும் இதையே தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என்னமோ 5 மாசம் இருக்கலாம், என்னமோ 4 மாசம் இருக்கலாம், என்னமோ 3 மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம், 1 மாசம் இருக்கலாம்னு நம்பி நம்பி ஏமாந்தது போதண்டா. இனிமே எங்களால நம்ப முடியாது. இனிமே எங்களை ஏமாத்ததுக்கு பார்க்காத. 1ஆம் தேதி முடிச்சதான் நான் வீட்டுக்கு போறேன். அம்மா, இனிமே என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது கார்த்திக். நாங்க இங்க வந்ததுக்கு பிறவாது உங்க 2 பேருக்கு மனசு மாறான்னு நம்பணும். பெருசா ஒன்னும் ஒரு மாற்றமே இல்ல. என்ன இன்னைக்கு பவியா உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். என்னமோ 15 நாளையில ஒன்னும் மாற போறது இல்ல. இந்த 15 நாளும் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்கு முந்தி போயிடும். இந்த 15 நாளையில எல்லாம் மாறேன்னு சொல்லிக்கிட்டு அதான் 1 மாசம் இருக்கலாம்னு என்னால நினைச்சிட்டு இருக்க முடியாது. இது 1 மாசம் இல்ல, 15 நாள் அவ்வளவுதான். அம்மா, தேவையில்லாததை பத்தியெல்லாம் யோசிச்சு நீங்க எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குதியா? நீங்க மட்டும்தான் கார்த்திக் கவலைப்படையில. என் மனசுல இருக்கிறது வேற யாருக்கும் தெரியாது. என் மனசுல இருக்கிறது மட்டும் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உங்களை என்னையும் பிரிய விட மாட்டாவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அது எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பவிக்கு தேவையே இல்ல. அம்மா, இது எல்லாமே முதல்ல எடுத்த முடிவு தானே. நாங்க 2 பேரும் இங்க ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். ஒன்னா இருந்தோன்னா எங்க மனசு மாறன்னு நினைச்சியா? இதுதான் முடிவுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அதே இதே போட்டு யோசிக்காம போய் படுத்து தூங்குங்க. எனக்கு தூக்கம் வருதுமா. குட் நைட். கார்த்திக், கார்த்திக், என்ன மன்னிச்சிரு பவி. உன் வாழ்க்கையை சேர்த்து நாங்க நாசம் பண்ணிட்டோம். நான் பவி கூட ஒன்னா வாழணும்னு நினைச்சா அது சரியா இருக்குமா? பவிக்கு கூட என்ன பிடிக்காதே. இது வரைக்கும் என் மனசுலயும் பவி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இருந்ததில்ல. அதே மாதிரி அவ கண்லயும் என் மேல அவளுக்கு காதல் இருக்க மாதிரி நான் உணர்ந்ததே இல்ல. அவளுக்கு லவ் வந்துருமோன்னு பயந்துருக்கனே தவிர அவ கண்ல எல்லாம் நான் அதை உணர்ந்ததே இல்ல. கார்த்திக், உங்களதான் கூப்பிட்டேன். சொல்லு பவி. ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாவ. வச்சுட்டு போ. இல்ல உங்களுக்கு ரொம்ப சூடா பிடிக்காதுலாம். இதான் கரெக்டா இருக்கு. இல்லனா என்னமா ஆறிடும். வச்சுட்டு போ பவி. ஆறினா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? சரி குடு. குடு. ஒன்னா இருந்தோன்னா எங்க மனசு மாறன்னு நினைச்சியா? இதுதான் முடிவுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஏய், சாரி கார்த்திக், தெரியாம கை தவறி கீழே விழுந்துட்டேன். நான் தான் வச்சுட்டு போன்னு சொல்லிட்டே தானே இருந்தேன். குடுன்னு கேட்டா கையில ஒழுங்கா தரணும். அதை விட்டுக்கிட்டு என்னத்தையே யோசிச்சுனா இப்படிதான் இருக்கான். சாரிங்க, ரொம்ப சுட்டுட்டோம். அதான் சொன்னேன், குடிக்க மாதிரி சூடுன. நல்லா கொதிக்க சூடோட கொண்டு வந்திருக்கானா. ஏன் நல்லா நாசம் பாரு. ஐயோ, துணி ஃபுல்லா காஃபி கொட்டினா எல்லாம் என் துணியை நீதான் அலசி காய வச்சு கொண்டு வந்திருக்கான பாத்துக்கா. சரி கார்த்திக். ஆமா, அப்படி என்ன யோசனை உனக்கு? நான் தான் கையை நீட்டி குடுன்னு கேட்டேன்ல. கார்த்திக், நான் ஏதோ யோசனையில கப்ப விட்டுட்டேன் கார்த்திக். சாரி. தெரியாம காஃபி உங்க ட்ரெஸ்ல கொட்டிடுச்சு. சாரி. பரவாயில்ல, காஃபி தானே கொட்டுச்சு. நானே உங்க ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ணி கொடுத்துறேன். பரவாயில்ல பவி. உங்களுக்கு ஒன்னும் என் மேல கோவம் இல்லையே? சேச்சா. சாரி கார்த்திக், மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி கொட்ட மாட்டேன். உன்னை இப்படியே மன்னிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்க. எனக்கு கூட மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கலாம் போல தான் இருக்கேன்.
அப்போ எப்ப தப்பு பண்ணாலும் இப்படியே மன்னிப்பு கேளு. ம். பவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நினைப்பாரு உன்னை பத்தி? சாரி கார்த்திக். இல்ல பவி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இல்ல நீங்க கோவப்பட்டதான் பயந்துதான். இல்ல நீ தப்பிச்சிச்சுல, உனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதோ அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கான். ம். நான் அம்மாட்ட கப்ப கொண்டு கொடுத்துட்டு வந்துறேன். ம். அடே எரும மாடு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போறான். நீ இவ்வளவுதானான்னு கேக்குற மாதிரி இருக்கு அந்த சிரிப்புல. அவ கட்டி பிடிச்சி சாரி சொன்னா உடனே மன்னிச்சிருவியா? அவ சும்மா எல்லாம் கட்டி பிடிக்கல. அவ கட்டி பிடிக்கிறதுல என்னென்னமோ இருக்கு. என்ன இருக்கும்? ஒரு வேளை வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணு, அவ அப்பா கூட அவளை திட்டி நான் பார்த்ததே இல்ல. நம்ம கோவப்பட்ட உடனே பயந்து போய் ஹக் பண்ணியாலோ? இருக்கும் பயந்து போய் தான் ஹக் பண்ணியாலா இருக்கும். ஆனா கார்த்திக் அந்த ஹக் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்டா. இனிமே ஹக் பண்ணால்னா முத உன் கையை கண்ட்ரோல் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா அவ ஹிப்புக்கு உன் கையை கொண்டு போய் மன்னிச்சு விட்டுடுறேன். இனிமே கையை கண்ட்ரோல் பண்ணணும். அர்ஜுன், ம். அர்ஜுன், என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, சொல்லு. பெட்ஷீட் எல்லாம் டேபிள் மேல எடுத்து வச்சுட்டேன். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. ஆமா, நீ எங்க போற? நான் தூங்க போறேன். சரி, லெஃப்ட் சைடு படுப்பியா இல்லனா ரைட் சைடா? எப்போ நீ எந்த பக்கம் தூங்குவோன்னு சொன்னியனா நான் ஒரு ஓரமா இருந்து வேலை பாப்பேன்ல. நானா? ஆமாண்டி, நீதான். 1000 இருந்தாலும் இது உன் வீடு, உன் பெட்டு. நீ டெய்லி தூங்குற இடம் ஆச்சே, அதான் கேட்டேன். ஓ, அதுக்கு கேட்டியலா? ஒண்ணும் இல்ல, நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்க. ஓ, நீ அந்த பக்கம் படுக்க போறியா? ம். குட் நைட். ம். ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. என்னமோ தெரியலையே. முதல்ல செத்தடி நீ இன்னைக்கு. ஏய், தியா, அம்மாடி தியா. அந்த வரேன் அம்மா. உள்ள வாங்க அம்மா. மக்களே என்னமோ உறங்கலையா? கதவை பூட்டையில கண்டியா? லைட் வெளிச்சமா வெளியே தெரிஞ்சது. அதான் உறங்கி இருக்க மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். இந்த ரூமுக்கு நீங்க எப்ப வேணாலும் நினைச்ச நேரத்துல வரலாம். அம்மா என்னன்னு சொல்லுங்க. தங்கம், இன்னைக்கு கீழே எல்லாம் படுத்து உறங்கிறாதா? அவளே அப்பனா எல்லார்கிட்டயும் இந்த நாடகத்தை தான் நடிச்சிட்டு இருக்கியா? இருடி உனக்கு. சரி அம்மா. அது பிறகு காலமா நான் ஒத்தையில எழுப்பி வேலையெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு கிடக்கணும் எழுப்பி வெளியே வராத. ம். நான் வரலனா நீங்க ஒத்தையில எல்லா வேலையும் செய்வியான்னு எனக்கு தெரியும். நாளைக்கு சின்ன பொண்ணு ஜெயந்தி எல்லாரும் இங்கதானா? புரியலாமம்மா. உன் அத்தைங்க எல்லாரும் சேர்ந்து இங்கேயே சமைச்சு ஒன்னா சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்காவ. ஓ அப்படியா? அவையெல்லாம் வருவாவேலாம். நீ நல்லா விடிஞ்சதுக்கு பிறவே எந்திரிச்சா போதும். சரி அம்மா. சரி மக்களே, முந்திதான் ரூம் கதவை பூட்டாமலே தூங்குவேன். பூட்டிரு. சரி அம்மா. ம். என்ன? ஏடி, என் வீட்டுலதான் எனக்கிட்ட நடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நல்ல டிராமா பண்ணுவ. சொந்த வீட்லயே மாடி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க. இதான் மேட்ரா? என்னது? ஏடி, என் வீட்டுலதான் நடிச்சுக்கிட்டு தெரியா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொந்த வீட்டுல உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த வியாவியா அவியலுக்கிட்ட கூட நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. ஏடி, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? உன் நடிப்பு திறமை எங்கெல்லாம் காட்டிய கண்டியா? இப்படி நாள நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் வீட்டுல என் கிட்ட நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் கீழே படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிலம் இறந்ததுக்கு பிறகு நீ துக்கமா இருக்க மாதிரி வீட்டுல உள்ளவியலுக்கிட்டே நடிச்சிட்டு இருந்திருக்க. என்னன்னு தெரியல, பயங்கரமா டயர்டா இருக்கு. கண்ணு மூடி உறங்கணும் என்னமோ படுக்கணும் போல இருக்கு. உங்க பஞ்சாயத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டீங்களா? ஒட்டிங்க மவள. ஏடி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படியே உன்னை கொளுத்திடலாம் போல இருக்குடி. என்ன கிட்டதான் நடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா சொந்த வீட்டுல உள்ளவியலுக்கிட்டே நடிச்சிட்டு தான் இருந்திருக்க. ஏடி, சொத்துக்காண்டி என்னைய கல்யாணம் பண்ண சொன்னவ நீ என் தம்பி கிட்ட அப்பனா நீ எப்படி எல்லாம் நடிச்சிருப்பேன்? நான் கத்திக்கிட்டே இருக்க, உனக்கு உறக்கமா கேக்குதே? பொண்ணா தானே பிறந்திருக்கேன். பலத்தி வீலுக்கிட்டயே நாடகம் நடிச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையாடி? இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு அர்ஜுன். எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கிறதுனால எதுனா கிடைக்க போகுதா? அம்மா கிட்ட நடிக்கிறதா நல்லாதான் இருக்கு. எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கிறதுனால சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஏண்டி, குளிர் விட்டு போச்சா உனக்கு? எனக்கிட்டே எதிர்த்து பேசியா? எதிர்த்து பேசலங்க. நீங்க கேட்க கேள்விக்கு பதில் சொல்லேன். உறக்கமா வருது, காலமா பேசிக்கிடலாம். பாய். உன் கழுத்துல தாலி கட்டின வேணா உன் புருஷன் இங்க பேசிக்கிட்டே நிக்க. எங்கடி ஓட பாக்குற? ஏன் உறக்க வருதியா எனக்கு? காலமா கொதலிங்க கேட்டுக்கிட்டு தானே இருப்பேன். மொவ்வளம், உனக்கு அந்த அளவுக்கு குளிர் விட்டு போச்சுலாம். இருடி, காலமா வச்சுக்கிறேன் உன்ன. இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன? இப்ப சொன்னீங்களே காலமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. குட் நைட். மொவ்வளம், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கண்டி. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ தரையில படுத்து நாடகம் நடிக்கிறதுக்கா போறேன்? மொவ்வளவு காலம் எந்திரடி உனக்கு இருக்கு பூஜை.